2025 வந்து இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி 23. ஸோ இதுக்குள்ள இடைப்பட்ட ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் திரைப்படங்களும் ஃபெயிலியர் படங்கள்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து பல விதமான காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே மாறிடுச்சு. அதாவது நீங்க நல்ல படம் எடுத்தா கூட படம் பார்க்கிறதுக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலை. ஏபிசின்னு 3 கேட்டகரி நடிகர்கள், இதுக்கு கீழே டின்னு ஒரு கேட்டகரி. அதாவது வந்து கம்மி பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தை வந்து பெருசா வந்து எந்த விதமான வந்து கணக்குலயே உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சில தங்க குவியல்களுக்கான சில படங்கள் வந்து எப்பயுமே வருஷத்துல 1 அல்லது 2 படம் கண்டிப்பா கிடைக்கும். அதை யாரும் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. அது வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் பண்ண மணி இல்லாத காரணத்தால அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு போயிடும். ஸோ அது வந்து சக்சஸ் பட்டியலுக்குள்ள வராது. இந்த பிசி கேட்டகரியில வந்து என்னன்னா மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடியில இருந்து ஒரு 15 கோடிக்குள்ள வந்து செலவழிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து சில படங்கள் நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து என்னன்னா 99.99% படங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து என்னன்னா இன்னைக்கு எல்லாராலையும் மக்களால வந்து பார்க்க முடியாது. அதுக்கான மணி இல்லை. ஏன் மணி இல்லை. இப்ப வந்து ஒரு சினிமா நிருபர் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 8 படம் 9 படம் பாக்குறாங்கன்னா அவங்க வந்து சினிமா நிருபர்கள் தொழில், அவங்க படம் பாக்குறாங்க. சோ நீங்க ஒரு சாதாரண மக்கள்லாம் வந்து நீங்க வாரத்துக்கு 5 படத்துல இருந்து 7 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா படத்தையும் பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார வளம் இல்ல, காசு இல்ல. சோ படம் பாக்குறவங்களுடைய மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரர்கள் படம் பார்ப்பாங்க. சோ டைரக்ஷன் ஃபீல்ட்ல அந்த சினிமா துறையில வந்து இருக்கிறவங்க படம் பார்ப்பாங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டுல அதாவது கேப் இருக்கும். சோ அந்த படம் வந்து நல்லா ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு ஆர்வத்துக்கு வந்து சார் இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி. இதுக்கிடையில வந்து சில பேர் புதுமண தம்பதிகள், லவ்வர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வகையான படங்கள் மனிதர்கள் தான் வந்து படம் பார்க்கறதுக்கான அந்த வீக்ல படம் பார்க்கறதுக்கான சோர்ஸ் உள்ளவங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு வந்து பாக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி. ஒரு சில பேர் வந்து புதுசா வந்து சரி வாங்க படத்துக்கு போவோம், படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எதிர்பாராதமா வந்து நுழையிறவங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு வகையான கேட்டகரி மட்டும்தான் இருக்கு. இதுக்கிடையில வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டேலயே வந்து நம்ம ரிவ்யூ வந்து தியேட்டர் ரிவ்யூ எல்லாம் வருது. சோ அதை பார்த்துட்டு வந்து தியேட்டர் ரிவ்யூ வந்து அதாவது போலியான ரிவ்யூ வரும். சோ எல்லா ரிவ்யூ நல்ல ரிவ்யூ வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு படம் போலாமா போக வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு போறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதுக்கிடையில சில பேர் வந்து என்னன்னா இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான்ல வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு 2 வாரம் 3 வாரத்திலயும் வந்துரும். சோ ஒரு மாசத்துக்குள்ள வந்துரும் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பொறுமையா இருந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இதுக்கிடையில சில பேர் வந்து நல்ல குவாலிட்டியா வந்து வரட்டும், அதாவது வந்து பேமெண்டே கொடுக்காம இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி இதை வந்து என்னன்னா போலி வெப்சைட்ல வந்து அந்த படங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி. இப்போ வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி வந்து சிலது வந்து லேட்டா வேற வேற பேர்ல வந்து லேட்டா வந்து குவாலிட்டியா கிடைக்கிறதுக்காக இருக்கிறவங்க. சில பேர் குவாலிட்டியா இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா தானே பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. சோ தமிழ் சினிமால இங்க படம் பார்க்கறவருடைய மக்களுடைய மனப்பான்மை மாறுறதுக்கு காரணம் வந்து அவங்ககிட்ட வந்து என்னன்னா பொருளாதார சக்தி இல்ல. சோ இதுதான் உண்மையான காரணம். ரெண்டாவது, நீங்க எவ்வளவுதான் குவாலிட்டியா கொடுத்தாலும் அடி அடின்னு அடிச்சாலும் வந்து சார் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் படம் தியேட்டர்ல நிக்கணும். அதுக்கு வந்து தியேட்டர்ல நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து தியேட்டர்ல வந்து இருக்கணும். அதாவது ஒரு 2 ஷோ 3 ஷோ, வெறும் ஒரு ஷோ வச்சுட்டு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து காசு வராது. வேணா வந்து பத்திரிகையில வந்து சக்சஸ்ஃபுல் சொல்லி நம்ம விளம்பரம் கொடுக்கலாம். தவிர ஒரு பிரஸ் மீட் வந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து ஒரு 8 லட்சத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு 3ல இருந்து 5 லட்சத்துக்குள்ளேயோ செலவு பண்ணி வந்து பிரஸ் மீட், சக்சஸ் பிரஸ் மீட் வந்து நம்ம வேணா கொடுத்துக்கலாம். தவிர ப்ரொடியூசருக்கு வந்து காசு வராது. சோ இதுதான் உண்மையான நிலம்பரம். படத்துடைய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாக்குள்ள நகர்ற கதை. இன்னைக்கு வந்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாக்குள்ளதான் இருக்கு. யாருமே வித்தியாசமா படம் பண்ணுன்றது யோசிக்கிறது இல்ல. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நடிகர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்ப நடிகர்கள் 100 கோடி கேட்கறாங்கன்னா கண்ணை மூடிட்டு கொடுத்துருவாங்க. இந்த 100 கோடி எப்படி வந்து வாங்குவீங்க? கதையில வந்து கோட்டை விட்டுறாங்க. நீங்க கதை நல்ல கதையா வச்சுக்கிட்டு நீங்க போனா கூட என்னன்னா சரி இந்த கதை நல்ல கதை, இதுக்கு வந்து நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்னா தியேட்டருக்கு வந்து
ஆடியன்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இப்ப வந்து என்னன்னா நடிகர்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்க 100 கோடி கொடுக்குறீங்க, அப்புறமேல ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா இப்ப நல்ல எல்லாம் தெரிஞ்ச ஹீரோயின் தமிழ் தெலுங்கு மலையாளம், சோ அவங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் கொடுக்குறீங்க. சோ அப்ப வந்து ஹீரோ கூடிய வந்து மேக்கப் மேனு காஸ்டியூம், சோ இந்த மாதிரி லிஸ்ட் அவருக்கான வந்து என்னன்னா எல்லா ஒரு சுத்தி அவருக்கு பேக்ரவுண்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே விஷயங்கள் எல்லாமே விரிவாகுது. அதே மாதிரி ஹீரோ கூடியது இப்ப ஷூட்டிங், சோ இவங்களுக்கு பிளைட் தனியா கேரவேனு, சோ அப்புறம் வந்து என்னன்னா மற்ற இத்தியாதி செலவுகள், அதாவது ஒரு நடிகரை சுத்தி இருக்க எல்லாருடைய செலவுகள், ஹீரோயினை சுத்தி இருக்க எல்லா செலவு, இதுக்கு இடையில வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு 5ல இருந்து ஒரு 10 பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேஸ் உள்ள வைக்கிறப்ப என்னன்னா அதுக்கான செலவுகள் இருக்கு. இந்த செலவுகள் இதை தவிர வந்து என்னன்னா எங்க ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் இது. சோ அப்ப வந்து என்னன்னா டைரக்டர் டீமுக்கு கூடிய செலவுகள் இருக்கு. சோ டைரக்டர் மட்டும் இல்ல, அவருக்கு சம்பளம், அவருக்கு பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட்டுக்குரிய சம்பளம், கேமராமேனுக்கு பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் எல்லாருடைய சம்பளம். சோ அன்னைக்கு ஷூட் செலவு, அன்னைக்கான பேட்டா செலவு, சோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பாத்துக்கோங்க. அப்ப வந்து பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்ற பட்ஜெட் லிமிட்டான பட்ஜெட் இருக்கும். நம்ம ஆர்டிஸ்ட நம்புறப்ப அதை விட வந்து 10 மடங்கு பெருசா போகும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பெரிய ஹீரோவை போட்டா நம்ம எடுத்துடலாம்னா, நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பெரிய ஹீரோ பட்டு எத்தனை படம் ஹிட்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி. நம்ம வந்து இங்க எல்லாமே என்னன்னா ஒரு பிரஸ் மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், படம் ஹிட் நம்ம கொடுக்கறதா நியூஸ், அதை அப்படியே பத்திரிகையில போடுறாங்க, அவங்களுக்கு நம்ம இத்தியாதி செலவு செய்யறோம். சோ நியூஸ் வந்து மக்களும் பார்த்துட்டு படம் ஹிட் அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து எத்தனை ப்ரொடியூசர் வந்து என்னன்னா படம் ஹிட்னு சொன்ன ப்ரொடியூசர், எத்தனை ப்ரொடியூசர் வந்து திருப்பி படம் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நீங்க எல்லாமே வந்து என்னன்னா இந்த சினிமா வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சில பேருக்கு நல்லாவே கொடுக்கும். சோ அதை வந்து என்னன்னா அவங்க சேஃப்டியா வந்து வைக்க மாட்டாங்க, திருப்பி அதுலயே போடுறப்ப என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு போகும். இப்படிதான் வந்து தமிழ் சினிமாவுடைய பேட்டர்ன் இருக்கு. அதாவது கதை என்ன கேட்குதோ அதுக்கேத்தாப்புல வந்து ஒரு மீடியம் காம்போல பண்றதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து எல்லாருமே செய்யறது வந்து ஆர்டிஸ்ட நம்புறப்ப வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம பண்றதை நினைச்சு ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அப்படியே இங்க ஒரு படம் சூப்பர்னு நம்ம சொன்னா கூட வந்து தியேட்டர்ல ஓடணும். இங்க பல படத்துடைய பிரச்சனை என்ன, படம் நல்லா இருக்கு ஆனா மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா காசு இல்ல, நம்ம ஓடிடில பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து 149 199 ரூபாயே நெட்ஃபிளிக்ஸ்ல வர்றப்ப வந்து தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட படம் பார்த்து 2000 ரூபாய் செலவு செய்யறதுக்கு வந்து இங்க வந்து முட்டாள்கள் இல்ல. அது சில படங்களுக்கு மட்டும் வருவாங்க, எல்லாராலையும் முடியாது. ஏன்னா வந்து சினிமாக்காரங்க சினிமாவை நம்புவாங்க. மற்ற துறையில இருக்கவங்க வந்து சினிமா வந்து என்னன்னா லிமிட்டான பொழுதுபோக்கு தான். எனக்கு என்னன்னா பொழுதுபோக்கு மாறிடுச்சு. சோ செல்லுலயே எல்லாமே வந்துருச்சு. ரெண்டாவது டிவிலையும் இப்ப நிறைய புது படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்படிப்பட்ட கேட்டகரி. ரெண்டாவது வந்து இன்னைக்கு என்னன்னா 360 டிகிரியுமே என்டர்டைன்மெண்ட் ஆயிருச்சு. அதுதான் நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட்லயே வந்து ஃபுல்லாவே இருக்கலாம். அப்படிதான் இந்த உலகமே டோட்டலா மாறிடுச்சு. ரீமேக் திரைப்படம் வந்து பண்றவங்க என்னன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்கி பண்றாங்கன்னா, ரீமேக்னா இங்க நம்மளுடைய கல்ச்சருக்கு என்ன இருக்கோ அதுக்கான விஷயங்கள் சில விஷயம் மாத்தணும். அதெல்லாம் மாத்தாம அப்படியே நீங்க ரீமேக் பண்றப்ப வந்து முன்னாடி வந்து என்னன்னா அந்த ஹிட் இருந்துச்சு. ஏன் ஹிட் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதாவது கோயில், தியேட்டரு, சில குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா படம் சரியில்லை சார், படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு அந்த வெள்ளி சனி ஞாயிறு தவிர அது ஃபுல்லாவே வந்து குறைஞ்சிரும். இன்னைக்கு வந்து வாரத்துக்கு வந்து 5ல இருந்து 7 படம் வருது. சோ 5ல இருந்து 7 படம் வருது பாக்குறவங்க சினிமாக்காரங்க தான் பாக்குறாங்க, சினிமா நிருபர்கள் பாக்குறாங்க, டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், சோ இதை சுத்தி இருக்கவங்க சினிமால வந்து ஃபியூச்சர்ல வந்து ஜெயிக்கணும்னு வர்றவங்க பாக்குறாங்க. சோ அப்புறம் வந்து என்னன்னா சினிமாவை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஏற்ற நபர் தான் வராங்க. அதுக்கு ஏன்னா இந்த 5ல இருந்து 7 படங்கள் பாக்குறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சக்தி இல்லை. எது பெரிய படமோ அது மட்டும்தான் வந்து தாக்கு பிடிக்குது. இன்னைக்கு வந்து என்னன்னா யாருமே வந்து காசு கொடுத்து முன் படம் கொடுத்து வந்து வாங்குறது இல்ல. 1% 2% பெரிய படங்களுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க. மித்த எல்லாமே ஓன் ரிலீஸ் பண்றாங்க. போஸ்டர்ல வந்து தியேட்டர் ரிலீஸ் எல்லா டீடைலுமே காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை கதை வந்து மக்களுக்கு வந்து தெரியறது இல்ல. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்புறாங்க. சோ ஒரு மாய உலகத்தை வந்து நம்புறாங்க. தயாரிப்பாளர்கள் வந்து படம் வந்து ஷூட்டிங் பண்ற அளவுக்கு பட்ஜெட் இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து ப்ரமோஷன் பட்ஜெட் இருக்காது, படம் ரிலீஸ்க்கான பட்ஜெட் இல்ல இருக்காது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து சில பேர்கிட்ட வந்து சார் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு உரிமையை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கொடுத்து அப்படி வந்து ரிலீஸ் ஆனவங்களும் இருக்காங்க. சோ அதுல எத்தனை பேர் வந்து ஜெயிச்சாங்க, உண்மையிலே கையில காசு வந்திருக்குன்றது தெரியாது. சோ அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து காசு மட்டும் போட தெரியும், ஆனா உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சோ எல்லாமே ஃபெயிலியர் தான். இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு வேணா இந்த விஷயம் வந்து மாறி இருக்கலாம்.
ஒரு ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு, நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், வந்தேன்னா உடனே பெரிய பெரிய ஹிட் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. சோ சம்மித்தல் இன்டர்வியூ தான். அவரை பத்தி வந்து அந்த படத்துல நடிச்சவங்க வந்து கமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, காசே கொடுக்க மாட்டார் சார், வேணா ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது உண்மையா பொய்யான்னு அவ மனசாட்சிக்கு தான் தெரியும். இங்க வந்து என்னன்னா, புதிய வகை பரிசோதனை படங்கள் எடுக்கிறதுக்கு இங்க எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கு. சோ என்ன ஓடுமா ஓடாதா எல்லாம் வந்து என்னன்னா, பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும். சோ இந்த மாதிரி கேட்டகரி தான் இப்பதான் ஒரு சில படங்கள் வந்து மாறி வருது. ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு என்னன்னா, இந்த மார்க்கெட்டிங்ன்ற விஷயத்துல வந்து நீங்க செலவழிக்கிற பட்ஜெட்டை விட 2 மடங்கு தேவைப்படுது. இன்னைக்கு அப்படி இருந்தாதான் மக்கள் வந்து என்னன்னா உள்ளேயே தியேட்டருக்குள்ளேயே வர்றாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாமே மாறி போச்சு. அதுக்கான மணி வந்து எல்லார்ட்டையும் இருக்கிறது இல்ல. சில பேர் என்னன்னா, வெற்றி பெற்ற இயக்குனர் சார், அவரை நம்பி வந்து கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து என்னன்னா, படம் வந்து 3 மணி நேரம் ஆகுன்றப்ப 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எங்க வெட்டணும்னு தெரியாது. சோ அதையும் வந்து டைரக்டர் நம்பி கொடுப்பாரு. டைரக்டர் அவர் இஷ்டத்துக்கு பண்றப்ப வந்து என்னன்னா, எல்லாமே முடிஞ்சு போகும். அதாவது சில படம் நல்லா இருக்கும், ஆனா வந்து தியேட்டர்ல வந்து செகண்ட் ஆடியன்ஸே இருக்காது. மக்கள் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏப்பா ஃபுல்லா டயலாக்கா இருக்குங்க. சோ சில டைம் வந்து என்னன்னா ரொம்ப ஓவரா இருக்கு, எதையுமே நம்ப முடியாம இருக்கு. சோ அப்படின்ற விஷயத்துல வந்து மாறி போகும். இதை விட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவதார் படம் எடுத்துக்கோங்களேன், ஒரு டைட்டானிக் வகையான படங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களும் வந்து ஹை லெவல் பட்ஜெட் பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க அட்வான்ஸ்க்கு ஏத்தாப்புல பல விஷயங்கள் பண்ணாங்க. முன்னாடி வந்து வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து என்னன்னா, உலகத்திலே அதிக அளவு வந்து லாஸ் ஆன படமும் சொல்லப்பட்டது. ஆனா அந்த படம் வந்து என்னன்னா, உண்மையிலேயே வந்து இப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா 3D ஐமேக்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி இதுல கொண்டு வந்தாங்கன்னா பெரிய அளவு இருக்கும். அவதார் படம் வந்து கலெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லா காரணம் என்னன்னா, இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு. ஏன்னா ஒரு தியேட்டர்ல உள்ள வர்றானாலே அந்த ஐமேக்ஸ் இதுன்றப்ப அதோட பட்ஜெட்டே வேற, ஆட்டோமேட்டிக்கா டப்பு டப்பு டப்புன்னு கலெக்ஷன், அது வேர்ல்டு வைடு ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுறது தான் பெரிய பிளஸ். சோ இப்படிதான் ஆகுது. நீங்க பெரிய படங்கள் பண்றப்ப இப்படிப்பட்ட, அதாவது இப்ப இருக்க டெக்னாலஜியை வந்து எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் வந்து 500 ரூபா 600 ரூபா கொடுத்து வந்து ஒரு ஐமேக்ஸ்ல பாக்குறான்னா, அப்ப வந்து பாத்துக்கோங்க, அதுக்கான வந்து பேசிக் செலவு இருக்கணும். சோ அதுக்கான பட்ஜெட்டை பண்ற ப்ரொடியூசரால மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மார்க்கெட்டிங்கும் வந்து வெயிட்டா இருக்கும். சோ அவங்க ரிலீஸ் பண்ற கம்பெனியும் வெயிட்டான கம்பெனியா இருக்கும். இப்படிப்பட்ட படங்கள் தான் உலக அளவுல வந்து சாதிக்குது. ஒரு சில படங்கள், அதாவது பேய் படங்கள் இருக்கட்டும், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டிங் பேக் போன் உள்ள வந்து கம்பெனி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ அது வந்து என்னன்னா, அந்த நேம், வெற்றி பெற்றக்கூடிய நேம் இருக்கிறதுனால அடுத்தடுத்த பார்ட் வந்து சில இது வந்து பேசிக்காவே வந்து பூம் ஆகுது. வந்து பெரும்பாலான பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல படம் எடுத்தாலும் அதை பாக்குறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க வந்து சொல்லப்படுது, சார் ஆட்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லப்படுது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் அப்படியே மெதுவா போகும். சோ பூம் ஆகும். திங்கள் செவ்வாய் அதுக்கடுத்து எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க. எத்தனை பேர் படம் பார்ப்பாங்க? சோ இது ஒரு கேட்டகரி. சோ படம் ரிலீஸ் டேட் முக்கியமான விஷயம். இப்படிதான் பல படங்கள் வந்து என்னன்னா, படம் நல்லா இருக்கு சார், ஆனா தியேட்டர்ல வந்து ஆள் வர மாட்டாங்க. இதுதான் சொல்லப்படுது. சோ தியேட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் இல்ல சார், தியேட்டர் வந்து கேன்சல், அவ்வளவுதான். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க பல படங்கள் வந்து நிறைய வந்து செலவழிச்சு பண்ணி ப்ரொமோஷனும் பேனர் அது இது லொட்டு லொசு எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே இல்லாம தான் இன்னைக்கு வந்து பல பேருடைய ப்ரொடியூசரோட நிலைமை இருக்கு. ஸோ இதுதான் உண்மை. அதாவது இன்னைக்கு வர வந்து தமிழ் சினிமால ஜனவரி 1, அதாவது 3ஆம் தேதி படம் ரிலீஸ்ல இருந்து இன்னைக்கு தேதி வந்து 23 ஜனவரி 21. ஸோ இந்த இடைப்பட்ட படங்கள் எல்லாமே லாஸ் படங்கள் தான் சொல்லப்படுது. ஒரு சில படம் வந்து பிரஸ் மீட்ல வந்து சார் நாங்க ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து என்னன்னா, உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது பிரஸ் மீட்ல வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு சோ அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யோசிச்சு வந்து பேசினா தெரியும் அந்த படம் ஹிட்டா பொய்யான்னு.